ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரெஃப்கோ வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரெப்கோ பேங்க்லேருந்து நல்ல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்கன்னா ஆஃபீஸர்ஸனுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. 20 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 10 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் மெட்ரோவாக இருக்குது, அந்த ரெப்கோவாக இருக்குன்னா 9,500 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC/STக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBCக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தா 10th அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கீங்க, கிராஜுவேட் அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி இருக்குன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள், அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் டிசி பார்த்தா வெரிஃபை பண்ண போன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்திருக்கோம் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. எக்ஸாம் எங்கே இருக்க போகுதுன்னா சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் உள்ள எல்லா ரெஃப்கோ பேங்க்லையுமே கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்க போகுது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/7/2024 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி இன்டிமேட்டட் த்ரூ கால் லெட்டர் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ கால் லெட்டர் மூலமாக எக்ஸாமுக்கான தேதி மற்றும் பிளேஸ் அட்ரஸ் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் குட் ஃபிசிக் கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல உடல் தகுதி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கிளிங் அல்லது பார்த்தா 2 வீலருக்கான லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு SC/ST OBC எக்கனாமிக்கல் வெகேஷன் கேண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டில் செல்ஃப் அட்டஸ்ட் உங்கள் சைன் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் பி ப்ரொஃபைன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட தெலுங்கோ அல்லது லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா எழுத பேச தெரிந்தவே போதுமானது, தமிழ் தெரிந்தவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் மே பி போஸ்டட் இன் எனி ஆஃப் த பிரான்ச் ஆஃப் பேங்க் இன் சவுத் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை சவுத் இந்தியாவில் இருக்க எந்த பேங்க்லனாலும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி OBCயாக இருக்கீங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC/STயாக இருக்கீங்கன்னா 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் பே ஆர்டர் அல்லது டிமன் DD எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க அட்ரஸ்ஸு ரெஃப்கோ பேங்க் ரெக்கமெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் DD எடுத்து அதுக்கான காப்பி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கோங்க. ஸோ அந்த DDயில் பார்த்தா உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கேண்டிடேட் ஹூ சாட்டிஸ்ஃபைட் எலிஜிபிள்னா ஷுட் சப்மிட் தேர் அப்ளிகேஷன் இந்த பயோடேட்டா ஃபார்ம் இன் இங்கிலீஷ் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. டைப்டு அந்த திக் A4 ஷீட் கேட்டிருக்காங்க வித் ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா இது பண்ணி ஸோ நீங்கள் அந்த கொரியர் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி 10/7/2024 ஸோ மேலே அந்த இன்வெலப் கவரில் இந்த எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெம்பரரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்றத டைட்டில் வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொரியர் மூலமாக பார்த்து அனுப்பி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இது டெம்பரரி ஜாப் அப்படின்றதால உள்ள பர்மனன்ட் ஜாபை கருதணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பீரியட் 2 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்திருக்கும் இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் டேட்டு போய்ட்டு சைன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்தா செல்ஃப் அட்ரஸ் போட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதிக்குள்ளே தாராளமாக நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஒல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.